இந்தியாவோட கரண்ட் அக்கவுண்ட் டெபிசிட் வந்து வைடன் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதனால இன்ஃப்ளேஷன் இன்ட்ரெஸ்ட் ரேட் எந்த அளவுக்கு சார் பாதிக்கும்? கரண்ட் அக்கவுண்ட் டெபிசிட்னா ஒரு நாட்டுடைய ஏற்றுமதிக்கும் இறக்குமதிக்கும் உள்ள வித்தியாசம். ஓகே, அதாவது நம்ம நாட்டிலேருந்து எவ்வளோ பணம் வந்து வெளியே போகுது, இறக்குமதி பண்ணுறதுக்கு எவ்வளோ பணம் நாம் பே பண்ணுறோம், ஏற்றுமதி பண்ணுறதுக்கு எவ்வளோ பணம் நாம் ரிசீவ் பண்ணுறோம். இது வந்து எப்போவுமே ஏற்றுமதிக்கும் இறக்குமதிக்கும் ஒரு பேலன்ஸ் இருக்கணும். இல்லாட்டி ஏற்றுமதி அதிகமாக இருக்கணும் இறக்குமதியை விட. நாம் வந்து இப்போதைக்கு வி ஆர் நெகட்டிவ். வேர்ல்டுலேயே சைனா மட்டும்தான் கரண்ட் அக்கௌண்ட் டெபாசிட் பாசிட்டிவ். ஏன்னா சைனாலேருந்து உலகம் பூரா எக்ஸ்போர்ட் ஆகிற பொருட்கள் தான் அங்கே அதிகம். சைனா இம்போர்ட் ஆகிற பொருட்கள் வந்து ரொம்ப கம்மி. ஓகே, ஸோ சைனா மட்டும்தான் கரண்ட் அக்கௌண்ட் பாசிட்டிவ். மற்ற எல்லா கண்ட்ரிஸுமே கரண்ட் அக்கௌண்ட் நெகட்டிவ் தான்.